வெல்கம் குட்டீஸ். தமிழோடு பழகலாம். 7 எழுத்து வார்த்தை விடை கும்மி பாட்டு. தமிழோடு பழகலாம் பகுதியில் இன்று பார்க்க போவது பொது அறிவு. இந்தியாவின் தேசிய இனிப்பு எது? நேஷ்னல் ஸ்வீட் எது? விடைய கமெண்டில் டைப் பண்ணுங்கள். வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குட்டீஸ், போன வீடியோவில் சரியான பழமொழிகளை பார்த்தோம். அதே மாதிரி இந்த வீடியோலையும் சரியான பழமொழிகளை தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சோழியன் குடுமி சும்மா ஆடுமா அப்படின்னா ஏதாவது ஒரு காரியம் ஆகணும் அப்படின்னா ஐஸ் வைப்பாங்க இல்லையா? அப்போ குட்டீஸே இருக்கீங்க, அம்மாட்ட ஏதாவது வேணும் அப்படின்னா ஸ்வீட் நல்லா இருக்குது, நீங்கள் சமைச்சது நல்லா இருக்குது அப்படின்னு ஒரு ஐஸ் வைக்கிறப்ப அம்மாவுக்கு தெரிஞ்சிடும் ஏதோ குட்டீஸுக்கு நம்மள்கிட்ட வேலை ஆகணும் மாட்டுக்கு அப்படின்னு. அப்போ சொல்லுவாங்க சோழியன் குடுமி சும்மா ஆடுமான்னு. ஆனால் அதுக்கு அர்த்தம் அது இல்லை. சரியானது எது அப்படின்னா சோழியன் குடுமி சும்மாடு ஆகுமா. சோழியன் அப்படிங்கிறவங்க சோழி இருக்கு இல்லையா, இதை உருட்டி பலன் சொல்கிறாங்க. ஜோசியன் மாதிரி வச்சுக்கோங்களேன், அதே மாதிரி தான் இதை உருட்டி பலன் சொல்கிறது ஜோசியன் சொல்கிறது. அவங்களுக்கு குடுமி இருக்கும், குடுமி தெரியும். சும்மாடு அப்படிங்கிறது இப்போ ரோட்டில் காய்கறி விற்கிறவங்க இதெல்லாம் இருக்காங்களே, அவங்க வெயிட் தலையில் தூக்கி வச்சுட்டு வருவாங்க கூடைய. அது அந்த பாரம் தெரியாமல் இருக்கிறதுக்காக சேலையோ துண்டையோ சுருட்டி தலையில் வச்சுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த கூடை வைப்பாங்க. அப்போ தான் அந்த பாரம் வெயிட்டு தலையில் ஏறாமல் இருக்கும், தாங்க முடியும் அப்படின்னு சொல்லி வைப்பாங்க. சித்தாள்காரங்க செங்கல் தூக்குறப்பெல்லாம் அது மாதிரி வச்சுருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. அதுதான் சும்மாடு. சோழியன் குடுமி சும்மாடு ஆகுமா அப்படின்னா சோழியனுக்கு குடுமி இருக்கும் அந்த காலத்தில், அதையே அவங்க சும்மாடாக வச்சுக்க முடியாதுல்ல, அதுதான் அதோடைய சரியான பொருள். சோழியன் குடுமி சும்மாடு ஆகுமா, அவங்களுடைய குடுமியை சும்மாடா தலையில் வச்சிக்க முடியுமா? முடியாதுல்ல, முடியாது. அதுதான் இதோடைய சரியான பொருள். அடுத்த பழமொழி பார்க்கலாம். அற்பனுக்கு வாழ்வு வந்தால் அர்த்தராத்திரியில் குடை பிடிப்பான். இது சரியானது இல்லை. சரியானது எது அப்படின்னா அற்பனுக்கு வாழ்வு வந்தால் அர்த்தராத்திரியிலும் கொடை கொடுப்பான். அதுதான் அற்பன் அப்படின்னா ஏழை. அவனுக்கு வசதி வாய்ப்பு பணக்கார ஆகிட்டான்னு வச்சுக்கோங்களேன். அவன் அர்த்தராத்திரி அப்படின்னா மிட் நைட்டில் கூட யாராவது கதவை தட்டி ஹெல்ப் கேட்குறப்ப அவன் கொடுப்பான், ஹெல்ப் பண்ணுவான், கொடை கொடுப்பான். அதுதான் அர்த்தம். அவன் ஹெல்ப் உதவி செய்வான் அர்த்தம். அற்பனுக்கு வாழ்வு வந்தால் அர்த்தராத்திரியிலும் கொடை கொடுப்பான். ஒரு ஏழை வசதி பணக்காரன் ஆகும்போது யாராவது உதவி கேட்டு மிட் நைட்டில் கதவை தட்டி கேட்டால் கூட அவன் ஹெல்ப் செய்வான், உதவி செய்வான். இதுதான் அதோடைய சரியான பொருள். அடுத்த பழமொழி பார்க்கலாம். போக்கத்தவனுக்கு போலீஸ் வேலை, வக்கத்தவனுக்கு வாத்தியார் வேலை. சரியான பழமொழி எதுனா போக்கு கற்றவனுக்கு போலீஸ் வேலை, வாக்கு கற்றவனுக்கு வாத்தியார் வேலை. போக்கு கற்றவன் அப்படின்னா தப்பு செய்கிறவங்களை திருத்தி எப்படி நல்லவங்களா வாழ வைக்கணும் அப்படி தெரியணும்ல, அந்த டேலண்ட் இருக்கவங்களுக்கு. இப்போ தப்பு செய்கிறவங்களை திருத்தி நல்லவங்களா மாற்ற தெரியணும். அந்த டேலண்ட் உள்ளவங்களுக்கு போலீஸ் வேலை சூட்டபிளாக இருக்கும், சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தான் அர்த்தம். வாக்கு கற்றவனுக்கு வாத்தியார் வேலை. பேச்சு சொல்லால் மற்றவங்களுடைய அறிவை வளர்க்குறது, அறிவு கொடுக்கறது இல்லையா, அறிவை பெருக்கிறவங்க செயல் செய்கிறவங்களுக்கு வாத்தியார் வேலை நல்ல பொருத்தமாக இருக்கும் அப்படிங்கிறதான் இதோடைய பொருள். போக்கு கற்றவனுக்கு போலீஸ் வேலை, வாக்கு கற்றவனுக்கு வாத்தியார் வேலை. தப்பு செய்கிறவங்களை திருத்தி நல்ல வழி காட்டி நல்ல முறையில் வாழ வைக்க அவங்கள செய்ய தெரியணும். அந்த டேலண்ட் உள்ளவங்களுக்கு போலீஸ் வேலை சூட்டபிளாக இருக்கும். அதே மாதிரி நல்ல பேச்சு வாக்கு, மற்றவங்கள நல்ல அறிவு பெருக்க செய்கிற மாதிரி அவங்களுடைய பேச்சு இருக்கணும். அந்த மாதிரி பேச்சு சொல்லி இருக்கிறவங்களுக்கு டீச்சர் வேலை கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதான் இதனுடைய சரியான பொருள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.